வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. சென்னையில் எல்லா மக்களும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கேபேஜ் ஸ்டஃப்டு பராட்டா. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டஃபிங்க்கு சேர்க்குற எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், வாயிலையும் தனியாக திப்பியாக மாட்டாது. நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போதே ஒரு பக்கம் கோதுமை மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுடுங்க. மாவு ஊறிட்டு இருக்கட்டும். ஊறுற கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தனியாக மிக்ஸ் பண்ண பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் தனியாக பொடி சேர்த்துக்கோங்க. பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பொடிகளோட பச்சை வாசனை போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக ஃபைனாக சாப் பண்ண கோஸ் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதை கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்க்கும் போது ஃப்ளேம் எப்போவுமே ஹையில் தான் இருக்கணும், இல்லைனா கோஸ் நிறைய தண்ணி விட்டுடும். அடுத்ததாக ஒரு பஞ்சுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கலை, இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கோஸ்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகாது. கோஸ்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சுண்டுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக குக் பண்ணி தான் ஆகணும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காயிலேருந்து நிறைய தண்ணி வந்ததுன்னா உங்களால் ஃபில்லிங் வைக்க முடியாது. நீங்கள் ஃபில்லிங் வச்சாலும் பரோட்டா விட்டு அது வெளியே வந்துடும். அதனால் காய் எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கணும். கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ வாங்க மாவுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய பந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா உருட்டிட்டு ட்ரை ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சின்ன கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் குழி இருக்கணும். அந்த குழியில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் ஃபில்லிங் வச்சா தான் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். சென்டரில் சின்ன குழி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங்கை உருட்டி நடுவில் வச்சுட்டு இந்த மாவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா எண்ட்ஸையும் நீங்கள் சென்டருக்கு கொண்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஸ்டஃபிங் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ளாட்டாக தட்டிட்டு ட்ரை ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் திக்காக தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். தேய்க்கும் போது ஜென்டலாக தேய்ங்க, இல்லைன்னா ஃபில்லிங் வெளியில் வந்துடும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்பப்போ மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் 2 சப்பாத்தியை தனித்தனியாக பண்ணிவிட்டு நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு சப்பாத்திக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அழகாக பரோட்டா வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாக்கெலாம் தனியாக சைட் டிஷ்ஷே தேவையில்லை. பட் நீங்கள் சைட் டிஷ்ஷோட சாப்பிட்ணுன்னா ஸ்வீட்டாக இருக்கிற ஏதாவது பிக்கிள், இல்லைன்னா காரமாக இருக்கிற அந்த மிளகாய் ஊறுகாய், இல்லை ஒரு ரைத்தா கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தனியாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் பிச்சை சாப்பிட்லாம். பரோட்டா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணுங்க. இப்போ ரோல் பண்ண பரோட்டாவை நல்லா சூடாக இருக்கிற தவாவில் போட்டுட்டு 2 சைட்ஸுமே லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா டார்க்காக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட்டர் லேயர் அப்படியே பஃப் அப் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நம்ம ஃபில்லிங் ஏற்கனவே குக் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் நீங்கள் நல்லா ரிச்சாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட கேபேஜ் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேபேஜுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச காய்கறிகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாஸ் பண்ணலாம். ஸோ சென்னை மக்களே, ஸ்டே சேஃப். இதுவும் கடந்து போகும். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.